Hello armies, annyeonghaseyo, welcome back to my channel. நம்ம சேனல் இன்றைக்கி என்ன எப்படி பார்க்க போகிறோம்னா ஜேகேயோட எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். மை சிஸ்டர் ஹஸ்பண்ட் மை ஹஸ்பண்ட் பார்ட் 4. ஸோ போன பாட்டு யாருமே பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த பாட்டு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ ரியலி சாரி, ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு திட்டுறது காதில் உழுவுது, இருந்தாலும் என்னென்ன ரீசன் எனக்கு புரிஞ்சுக்கணும். நானே கொஞ்சம் அசிக்க வயசில் தான் இந்த வாய்ஸ் வரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்கடா. ஓகே ஆர்மிஸ், வாங்க இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருப்பேனா அது வந்து கண்டினியூ பண்ணலாம். போன பாட்டு எதோடு முடிச்சிருப்பேனா, நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்கள் கேபினில் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. அதுக்கட்டியும் ஒரு நர்ஸ் வந்து டாக்டர் ஒரு பேஷண்ட் சீரியஸாக இருக்கார் டாக்டர், வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் யார் என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சிருப்பீங்க. அந்த நர்ஸு பார்க்க வந்து ஃபாரினர் மாதிரி இருக்கார் டாக்டர், தெரியல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நர்ஸ் பின்னாடி போயிட்டு அந்த ஐசியூ வர டோரை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு செம ஷாக்கு. அந்த டோர் முன்னாடியே அப்படியே நிற்கிறீங்க சில மாதிரி. நர்ஸு டாக்டர் வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நீங்கள் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளார போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே ஜேகே தான் இருக்கார். அப்படியே மேலே வந்து கீழே வரையும் பார்த்துட்டு அவரையே தான் பார்த்துட்டு நிற்கிறீங்க. அந்த நர்ஸு டாக்டர் என்ன டாக்டர் வேடிக்கை பார்த்து நிற்கிறீங்க, வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜேகே அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்போ அப்போ தான் உங்களுக்கு ஒரு தாட் வருது, ஜேகே தான் இறந்துட்டானே இவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜேகே தான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏன்டா இவன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா வந்து ஜெய்யை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அடுத்தது இவன் கண்ணை மூச்சான என்ன பண்ணுவான்னு. நீங்கள் அப்படியே அந்த கையில் ஊசி வச்சுக்கிட்டு ஜெய்க்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக இவன் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக எல்லாரையும் கொண்டுடுவான், என்னையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் உங்களோட ஊசியை வச்சுக்கிட்டு ஜேகேக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன இருந்தாலும் ஜேகே வந்து ஒரு பேஷண்ட், நம்ம ஒரு பேஷண்ட் உயிரை காப்பாற்றலைன்னா என்ன பண்ணுறது. அப்போ தான் அவங்க அப்பா சொன்னதை நினச்சி பார்க்குறீங்க, ஜேகே மட்டும் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தையே கொண்டுடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இவனை இப்படியே விட்டுறதா இல்லை பொழைக்க வைக்கிறதா இல்லை கொண்டுடுறதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த கையில் அந்த ஊசியை வச்சுட்டே இருக்கீங்க. நர்ஸு டாக்டர் என்ன டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்ஸை வந்து சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே என்ன இருந்தாலும் வந்து ஜேகே நம்மளோட நம்ம பேஷன் உயிரை காப்பாற்றுறது டாக்டரோட ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு அந்த ஊசியை போட்டு விட்டுட்டு நீங்களும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு கேபின்லேருந்து அந்த ஐசியூலேருந்து அப்படியே வெளில வரீங்க. வெளில வந்து உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாவும் சொல்லுமா என்ன எதுக்கு கால் பண்ண, அப்பா இங்கே ஜேகே என்னம்மா சொல்கிற, ஜேகேவா எங்கே, அப்பா இங்கே ஹாஸ்பிட்டலில் ஜேகே இருக்கான்ப்பா. ஜேகேவா எந்த ஹாஸ்பிட்டலில், அவனை தான் நான் அப்பயே கொண்டுட்டேனே. ஐயோ இல்லைப்பா, அவன் சாகவே இல்லை, அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா வாட், வாய்ப்பே கிடையாது, அவன் செத்துருப்பான், நான் அவனை அப்பயே கொலை சொல்லிட்டேன், அவன் உயிர் பிடிக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. ஐயோ ஏன்ப்பா, அவன் உயிரோடு தான் இருக்கான், என்னோட ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வாட், இந்த பசங்களை ஒரு தடவை முடிச்சுட்டு வாங்கடான்னு சொன்னால் இது கொத்து உயிரமா கொலை உயிரமா போட்டு வந்திருக்கானோ, என்ன நினச்சிட்டு இருக்கானோ, கொடுக்குற காசுக்கு சரியாகவே வேலை செய்ய மாட்டேங்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. ஐயோ அப்பா, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், இப்போ என்ன பண்ணுறது, நான் வேற அவனை காப்பாற்றிட்டேனே. என்னம்மா சொல்கிற, அவனை நீ எப்படி காப்பாற்றலாம், அவன் உயிரோட விட்டது தப்பாக போச்சு, அவனை எனக்கு தெரியாது, நீ எப்படியாச்சும் ஜெகிவை கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் என்னால் முடியாது, ஜேகே என்ன இருந்தாலும் வந்து என்னோட பேஷண்ட், அவரெல்லாம் நான் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னு சொன்னால் கேளு, அவன் பெரிய ஆபத்து, அவனை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, அவன் எப்படியாப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அவனை உயிரோட விட்டால் உனக்கு ஆபத்து எனக்கு ஆபத்து சொல்லிட்டேன், அப்பா சொன்ன மாதிரி செய். நீங்களும் சரிப்பா நான் எப்படியாச்சும் ஜேகே எஸ்எஸ்சி போட்டு கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. உங்கள் அப்பாவும் சரி குட் கேர்ள், நான் வைக்கிறேன் அப்பா ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை வச்சிடுறாரு ஃபோனு. நீங்கள் அப்படியே நேராக ஜேகே எடுக்கிற இடத்துக்கு தான் போகிறீங்க. ஐசியூ கதை டோர் ஓப்பன் பண்ணுறீங்க.
போயிட்டு ஜேகேயோட கண்டிஷனை தான் பார்க்குறீங்க. பார்க்கவே பாவமாக இருக்குது. இவனை எப்படிடா கொள்வது? ஒரு பக்கம் வேறு நம்ம வேறு லாக் பண்ணி தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. ஓகே, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஊசி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கிட்டக்கு தான் போகிறீங்க. ஜேகேவை ஒரு நிமிஷம் அப்படியே ஒத்து பார்க்குறீங்க. ஜேகேவோட ஐஸ் நோ ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு மனசே வரமாட்டேங்குது. இருந்தாலும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போகிறீங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது. ஆனால் இன்னொன்று கொள்ளணும்னு சொல்லிட்டு இவ்வளோ மனசு சொல்லிகிட்டே இருக்கு. ஓகே, வேணாம் நம்ம கொல்ல வேணாம், ஜேகேவை கொல்லவே வேணாம். நம்ம சொன்னால் ஜேகே கேட்பான். நம்ம சொல்லுவோம் மேலே ஜேகேக்கு மேலே லவ் இருந்தால் கேட்போம், கண்டிப்பாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு ஜேகே பார்த்து அழுகுறீங்க. ஜேகே லவ்யூடா, சாரி, நான் அக்காவுக்கு நீ ஏற்றவன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்பயாச்சும் அக்காவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்திருக்காதுல்ல, தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகே கண்ணு டேஸ்டாக வருது. நீங்கள் பார்த்து ஷாக்காகிட்டு டேஸ் அப்படியே துடைச்சி விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து வேகமாக வெளில போயிடுறீங்க. வேகமாக உங்கள் கேபினுக்கு தான் போயிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. சொல்லவே முடியல. ஜேகே, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, எங்கள் அப்பாவுக்குமே ஆகக்கூடாது, 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜேகே, எங்கள் அப்பாவை எதுவும் பண்ணிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக உங்கள் கேபினில் உட்காந்துட்டு அழுகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்புறம் நைட்டு ஒரு 12 o'clock இருக்கும். அப்படியே ஒரு நர்ஸு டாக்டர் ஐசியூவில் ஒரு பேஷண்ட் இருந்தார்ல, அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. நேராக ஐசியூவுக்கு தான் அங்கே போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஜேகே காணும். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஜேகே எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்படி ஒரு கண்டிஷனில் ஜேகே இந்த இடத்த விட்டு போனது உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. அங்கே போய் அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வேகமாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் போகிற வேலையெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்கன்னு. ஆனால் உங்கள் அப்பா கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்களும் ப்ளீஸ்ப்பா கால் அட்டன் பண்ண, ஜேகே அங்கே வந்து உனக்கு கொண்டுடுவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அந்த கால் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவுக்கு எடுக்கிற மாதிரி தெரியல. தெரிஞ்சு போச்சு ஜேகே ஏதாச்சும் பண்ணிட்டான் போல இருக்கு எங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறதே விட்டுட்டீங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க போகிற வழி ஃபுல்லாக. அப்படியே உங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு நேராக உங்கள் வீட்டை தான் பார்க்குறீங்க. பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அங்கே யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய மென்ஷன் அப்படியே இருட்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே நடந்து போகிறீங்க. அப்படியே சைலண்டாக இருக்குது. உங்கள் வீட்டு டாக்கை பார்க்குறீங்க. அந்த டாக்கு அப்படியே கன் வச்சு அப்படியே சுட்டு போய் கீழே கிடக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார பண்ணுங்க. சர்ப்ரைஸ், வா வயன், எப்படி இருக்க, உனக்கு வேலைலாம் முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்க கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அரண்ட போய் அவரே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். அப்படியே அந்த அடிபட்டோட அப்படியே கெத்தாக இவ்வளோ தான் அடிபட்டாலும் மீசெல்லாம் மண்ண ஓட்டாத மாதிரி அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் ஜேகேவை தான் பார்க்குறீங்க. அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி. பேபி வாட், எதுக்கு என்னையே பார்க்குற? நான் மாமா நல்லா தான் இருக்கேன், இவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை இட்டுட்டு நான் போய்டுவேன் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு உங்ககிட்ட. நீங்கள் ஜேகேவோட சைடில் தான் பார்க்குறீங்க. உங்கள் அப்பா அப்படியே வெள்ளத்தில் அப்படியே படுத்து கிடக்காரு. ஜேகே அப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்பான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட தான் போகிறீங்க. ஜேகே அடடடடா, அப்பா பொண்ணோட சென்டிமெண்டெல்லாம் நம்ம தாங்க முடியல. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, சாரி இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் அப்பா நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போயிடுவேன். உன் அப்பா பண்ண போகிறதுக்கு கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போக மாட்டான், நரகத்துக்கு தான் போவேன். கடைசியாக உங்கள் அப்பாட்ட பேசணுன்னா பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட அழுதுகிட்டே உங்கள் அப்பாட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்பா கண்ணை திறந்து பாருப்பா, அப்பா இங்கே பாரு நான் ஒயின் வந்திருக்கேன். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் அப்பா கிட்ட. உங்கள் அப்பா அப்படியே லைட்டாக கண்ணை முடிச்சு, அம்மா ஒயின் இங்கேருந்து போயிடு, ஜேகே உனக்கு ஏற்றவும் கிடையாது, ஜேகேக்கும் உனக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா ஜேகே நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமா? வாய மூடுறா கிளவா,
யாரை பற்றி என்ன, அதெல்லாம் முன்னாடி உள்ள கதையெல்லாம் நீ இப்போ பேசாத. இப்போ எனக்கு தெரியும், நான் எப்படி நான் பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை எது? நீ சீக்கிரமாக சாவியோ அது விட்டுட்டு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. நீங்கள் ஜேகேவை ஜேகே ப்ளீஸ் ஜேகே, எங்கள் அப்பாவெல்லாம் அடிக்காது ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஒரு காரணத்துக்கு தாண்டி நான் உன்னை அப்பனா பாதி உசிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுறான். ஜேகே போய் அங்கே உள்ள சோபாவில் போய் உட்காந்துட்டு அவங்கள தான் பார்க்குறான். நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. ஐயோ, இதில் பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் தப்பு இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் அப்பாட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசும்போது உங்கள் அப்பா அப்படியே டெத் ஆகிடுறாரு. நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. சி எதுக்கு அழுகுற, அவன் தான் ஆயுசு முடிஞ்சு செத்து போயிட்டானே, இதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியா அதை விட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கிறது எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் உங்கள் அப்பா விட்டு நான் வர மாதிரியே இல்லை. உங்கள் அப்பாவோட ஃபிங்கர் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த விரலை ஃபஸ்ட்டு 5 வயசில் பிடிச்சதுப்பா அவங்ககிட்ட, கடைசி வரைக்கும் விடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஜேகே இவன் நான் லவ் பண்ணதுக்கு நான் தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா கையில் கன் வச்சுருப்பாரு. அந்த கன் எடுத்து உங்களை நீங்களே சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கன் அப்படியே லோட் பண்ணி உங்கள் போராட்டில் நீங்களே வச்சுக்கிறீங்க. இயற்கையை பார்த்துட்டு முன்னாடி பண்ணுற, என்னை விட்டுட்டு போயிடுவியா, என்னை விட்டுட்டு செத்துடுவியா, செத்துட்டா விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மாதிரியே மிரட்டுறாரு. நீங்கள் என்னடா அவன் இப்படி உட்காந்துட்டு போரேட்டில் கன் வச்சுட்டு உட்காந்துருக்கமே, இவன் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சும் தடுப்பான பார்த்தா அங்கேயே உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க போரேட்டில் கன் வச்ச மாதிரி. இப்போ ஜேகே நான் உன்னை கேட்கணும்னு நினச்சேன், உன் அப்பா என்ன சொன்னாலும் சரியா, என்னை கொல்ல சொன்னால் கொன்னுடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தான் உன்னை கொல்லவே இல்லையே, அப்போயும் உன்னை கொண்டு இருந்தா எங்கள் அப்பா என்னை விட்டு போயிருக்க மாட்டாரே. ஓ, அப்போது என்னை கொண்டு இருப்பேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, ஆமாம் நான் கொண்டு இருப்பேன், என் தப்பு தான், நான் உன்னை கொல்லலை, நான் இப்போ சொல்கிறேன், என் கையில் தாண்டா உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, கொண்டுட்டு ஃப்யூச்சரில் பிள்ளைக்கு அப்பானா யாரை நீ காட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. நீங்கள் அப்படியே திருத்தன்னு பார்க்குறீங்க, என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேவும் நடிக்காதோ நீ பெகண்டாக தான் இருக்க, அது சொல்கிறதுக்கு ஏன் வாயை வரமாட்டேங்குது, என்கிட்ட சொன்னான்னா குறைஞ்சா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல உங்களுக்கு செம ஷாக்கு. இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேகேவே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் உனக்கு எதுக்கு தெரியணும், இது என்னோட குழந்தை, இது எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், இதை அழிக்கணுமா உயிர் வாழ் வைக்கணுமான்னு எனக்கு தெரியும், என்ன பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே ஓகே, அப்போனா இந்த குழந்தைக்கு அம்மா மட்டும் போதுமா, அப்பா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. உங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியல, நீங்கள் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஜேகே அந்த சின்ன கேப்பில் அப்படியே ஜேகே உங்ககிட்ட கன்னை வாங்கிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் உசாராகி கன்னை உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுட்டு ஜேகேவை அகெயின் மிரட்டுறீங்க. இங்கே ஜேகே, நான் குழந்தையும் கொண்டுட்டு நானும் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மிரட்டிட்டு இருக்கீங்க ஜேகேவை. ஓகேடா மிஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன அடுத்ததான் பண்ண போகிறீங்க, ஜேகே கிட்ட எப்படி தப்பிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தெரியல, ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ ஏதாச்சும் மாற்றணுன்னா கூட சொல்லுங்க, மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ இப்படியே போகிறோங்கக்கா, நீங்கள் எதுவுமே மாற்றாதீங்கன்னு சொன்னால் கூட ஓகே தான், நான் அப்படியே போகிறேன். ஓகேடா மிஸ், லவ் யூ ஆல், பாய்.